ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பக்கத்தில் கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரீஸில் நம்ம வீடியோ நம்பர் 46 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 45 வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கேள்வி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியினுடைய பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேளையை தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்ய 22 நாற்காலிகளுடைய பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் யாருக்கு எவ்வளவு நேரங்கள் எடுத்துக்குதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆனவர் ஒரு நாற்காலியினுடைய பாகம், ஒரே ஒரு நாற்காலி தான், ஒரு நாற்காலியினுடைய பாகங்களை பொறுத்த 15 நிமிஷம் எடுத்துக்கிறார். ஏ வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷம். ஓகே, பிக்கு எவ்வளோ நேரம்? அதே வேலை, அதே மாதிரி ஒரு நாற்காலியை வந்து பாகங்களை பொறுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஏ எடுத்துக்கிற நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாகுதான். அப்போ பிக்கு எவ்வளவு? 18. ஏவோட 3 நிமிடங்கள் வந்து கூடுதல். அப்படின்னா என்னது? 15 + 3 18. அப்போ ஏ வந்து 15 நிமிடம், பி வந்து 18 நிமிடம். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறாங்க? இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளோ நேரம் ஆகும் கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாற்காலி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னு கண்டுபிடிச்சிட்டா, அப்போ 22 நாற்காலி எவ்வளோன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சலாமா? டேரெக்டாக 22 பேருக்குன்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாற்காலி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏ வந்து 1/15, பிக்கு வந்து பார்த்தோன்னா 1/18. நம்ம எப்பயும் போல் போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ 1/15 + 1/18. எதுக்காக அப்படி போடுறோம்? ஏன்னா இருவரும் இணைந்துன்னு கொடுத்துருக்காங்களா, இருவரும் இணைந்து வேலை செய்யா. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சா நம்ம என்ன வரும்? ஒரு நாற்காலியோட இது தான் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து 22 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 18க்கும் 15க்கு நான் என்ன பண்ணுறேன்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 90ன்னு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 15 எதால் பெருக்குன்னா நமக்கு 90 வரும். 4 2 6 தடவை பெருக்குன்னா வருமா? 6 15 நமக்கு எவ்வளவு? 90. ஓகே. ப்ளஸ் 18 வந்து பார்த்தோன்னா 5 தடவை பெருக்குன்னா 90 வரும். ஓகேங்களா? அப்போ மேலே 5. அப்போ மேலே என்ன வரும் நமக்கு? 11/90. கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்? தலைகீழ் எடுத்துக்கணுமில்ல. அப்போ 90/11. அப்போ ஒரு நாற்காலி செய்யறதுக்கு ஏவும் பியும் சேர்ந்து, இது வந்து பாருங்கள், ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்காலி செய்கிறதுக்கு 1/15, இது வந்து பார்த்தோன்னா 1/18, ஒரு நாள் வேலை. ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா 90/11 நாள். அதாவது நேரங்கிறது என்னது? மணி, நிமிடங்கள்னு வச்சுங்களேன். நிமிடம் 90/11 நிமிடங்கள் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்க? இது வந்து ஒரு நாற்காலிக்கு 90/11ங்கிறது ஒரு நாற்காலி. அப்போ 22 நாற்காலிக்கு என்ன பண்ணோம்? 22 × 90/11 போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த 90/11 22ஆல் பெருக்குன்னா முடிஞ்சு போச்சு. 33 நாற்காலினா 33ஆல் பெருக்கணும். 10 நாற்காலினா 10ஆல் பெருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. கடைசியாக கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்குல்ல, இதை தலைகீழ் எடுத்து போட்டால் 90/11. இது வந்து ஒரு நாற்காலிக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு நாற்காலிக்கு ஆகக்கூடிய நேரம் இது. அப்போ 22 நாற்காலிக்கு × 22 போட்டால் முடிஞ்சு. இப்போ பாருங்கள், 1 11 11 2 11 22. அப்போ 2 90 நமக்கு 180. ஆன்சர் 180 மினிட்ஸ். அப்போ இதில் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏ வந்து 15ன்னு தெரிஞ்சுக்கணும், பி வந்து கூடுதலாக 3னால 18ன்னு எடுத்துக்கணும். 2 பேர் இணைந்து வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்காலி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 22 நாற்காலிக்கு எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், 3 ஸ்டெப். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் சம்மு. இந்த செகண்ட் சம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது வந்து மைண்டு கால்குலேஷன் தான். கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிங்க. பேப்பரே தேவையில்லை, பேப்பர் பேனாவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போ பி என்பவர் ஏயின் சகோதரர் அப்படிங்கிறாங்க. அப்படியா? இப்போ ஏங்கிறாருப்பா, ஏ வந்து பார்த்தோன்னா பியின் சகோதரர்னு சொல்கிறாங்க. பியோட சகோதரர் தான் ஏங்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஏ என்பவர் பியினுடைய சகோதரர். ஓகேங்களா? அப்போ பி என்பவர் ஏயினுடைய சகோதரர்னு சொல்கிறாங்க. ஆனால் சகோதரர் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் சகோதரியாக கூட இருக்கலாம்ல? புரியுதுங்களா? ஏ என்பவர் பியினுடைய சகோதரன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பி வந்து பார்த்தோன்னா ஏவுடைய சகோதரராக தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் இது வந்து சகோதரியாக கூட இருக்கலாம்ல? பி வந்து சகோதரராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சகோதரியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சகோதரியாக இருந்தாலுமே ஏ வந்து சகோதரன் தானே சொல்லுவாங்க. அப்போ நம்ம சகோதரர்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அப்போ இது வந்து என்னது? தப்பு. அதான் சொல்கிறாங்க, எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஏ
ஏ வந்து பார்த்தோன்னா ஏ என்பவர் பிஏ விரும்புகிறார். ஏ வந்து என்ன பண்ணுறாரு, பிஏ விரும்புகிறாரு. ஓகேங்களா? ஓகே, பி என்பவர் வந்து பார்த்தோன்னா சிஏ விரும்புகிறார். பி என்பவர் சிஏ விரும்புகிறார். அப்போ ஏ வந்து சிஏ விரும்புவாரா அப்படின்னு கேட்டால் எப்படி விரும்புவார்? விரும்பலாம், விரும்பாமல் கூட இருக்கலாம்ல. தெரிஞ்சுலாம் பாருங்க, ஏக்கு வந்து பிஏ பிடிச்சிருக்கு, பி வந்து பார்த்தோன்னா சிஏ பிடிச்சிருக்கு. அதனால் வந்து ஏவும் சியும் பிடிச்சவங்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல. அப்போ இது தப்பு தானே. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பையன் வந்து இப்போ இது பையன் வச்சிங்களேன், ஒரு பையன் பிங்கிறது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுது. அப்போ இந்த பையனும் அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனும் வந்து லவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஏன் லவ் பண்ணணும் அவசியம் கிடையாதுல்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, தெரியாதவங்க கூட இருப்பாங்க, யார் என்னென்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ இந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா செகண்டும் தப்பு. ஓகேங்களா? தேர்டு பாருங்கள், ஏவும் பியும் ஈக்குவல்ட்டு இல்லைங்கிறாங்க. அதுதான் பாருங்கள், இப்படி போட்டால் என்னது ஈக்குவல்ட்டு இல்லைன்னு அர்த்தம். ஏவும் பியும் ஈக்குவல்ட்டு இல்லை, பியும் சியும் ஈக்குவல்ட்டு இல்லை. ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா. அதேமாரி பிக்கும் சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து ஏக்கும் சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஏக்கும் பிக்கும் தான் சம்மந்தம் இல்லை, பிக்கும் சிக்கும் தான் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஏக்கும் சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து தனி கேட்டகரியாக இருக்கலாம். அப்போ இதுவும் தப்பு. என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இல்லை அப்படின்னா ஏவும் சியும் ஈக்குவல்ட்டாக இல்லைங்கிறாங்க. அது எப்படி ஏவும் சி ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ உறுதியாக சொல்ல முடியாது, அதுவும் உண்மை கிடையாது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், எதுவும் சரியல்ல, எதுவும் சரியல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? ஓகே, இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருது என்னன்ட்டு. ஓகேங்களா? செகண்ட் சம். ஓகே, தேர்டு சம் பாருங்கள். எம் என்பவர் என்னின் மகள். எம்முப்பா, எம் அப்படிங்கிறவங்க என்னுடைய மகள்னு சொல்கிறாங்க, என்னுடைய மகள். அப்போ எம்முங்கிறது என்னது, மகள். இவங்க வந்து பார்த்தோன்னா அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அப்பா அல்லது அம்மா யார் வேணா இருக்கலாம். ஏன்னா மகள்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இவங்க வந்து அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்னோடய பொண்ணுன்ட்டு யார் சொல்லுவாங்க, ஒன்று அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்பா சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இது வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லலை. அதனால் வந்து பார்த்தோன்னா எம் என்பவர் என்னுடைய மகள்ங்கிறாங்க. என்னங்கிறது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், என்னோட மகள், என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ. அப்போ இது வந்து என்னது, மகன். ஓகேங்களா? அப்போ ஓங்கிறது மகன், எம்முங்கிறது மகள், என்னங்கிறது என்னது, அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பாருங்கள், இதுவரை முடிச்சாச்சா? மற்றும் ஓ வந்து பார்த்தீங்கன்னா பியின் அப்பா. ஓ வந்து பார்த்தீங்கன்னா பி உடைய அப்பாங்கிறாங்க. அப்போ பி இங்கே போட்டுங்க, இது வந்து மகன். அப்போ இது அப்பா, அதாவது பிக்கு வந்து அப்பா. பாருங்கள், பியினுடைய அப்பா தான் வந்து என்னது, ஓ. ஓங்கிறது பாருங்கள், ஓ கம்மா போட்டிருக்கா, ஓ என்பது பியினுடைய அப்பா. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிக்கும் என்னுக்கும் தொடர்பு என்ன கேட்குறாங்க. அப்போ பி இங்கே இருக்குது, பி உடைய அப்பா யார், ஓ. ஓவுடைய அப்பா யார், என்னு, அப்பாவோ அம்மாவோ. ஓகேங்களா? அப்போ என்னுக்கும் ஓ பாருங்கள், இந்த என்னுக்கும் பிக்கு தானே சம்மந்தம் கேட்குறாங்க. பாருங்கள், பி மற்றும் என்னுக்கு தொடர்பு என்ன கேட்குறாங்க. பிக்கு என்னுக்கும் தொடர்பு வந்து பார்த்தோன்னா ஒன்று தாத்தாவாக இருக்கலாம். ஏன்னா பி வந்து பார்த்தோன்னா பியோட அப்பா இவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா என்னுங்கிறது. அது அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம். அப்போ ஒன்று தாத்தாவாக இருக்கும், இன்னும் பாட்டியாக இருக்கும் பிக்கு. அப்போ ஆப்ஷனில் தாத்தா பாட்டி தான் இருக்கேன் பாருங்கள், இந்த பாட்டி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பாட்டி. ஒன்று தாத்தாவாக இருக்கும், இல்லை பாட்டியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா பி உடைய அப்பா ஓ, ஓவுடைய பேரண்ட்ஸ் யார், என்னு. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தோன்னா என்னுக்கும் பிக்கும் என்ன உறவு, பேரன்தான். ஓகேங்களா? என்னுடைய பேரன் தான் பி. அப்போ என்னங்கிறது தாத்தாவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பாட்டி. ஆப்ஷனில் பாட்டி தான் கொடுத்துருக்காங்க, பாட்டி. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து பிளட் ரிலேஷனில் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் அதே பாருங்கள், பிளட் ரிலேஷன் தான். ஓகே, அடுத்தது கிடையாது, அதுக்கு முன்னாடி சம்மும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஏயின் சகோதரர் பி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்க. இது நமக்கு வந்து இந்த காதலன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்திருக்கும். பிரபுதேவா போயிட்டு நக்மா கிட்ட 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை 9 இருக்குது அப்படின்னு கேட்பாங்க.
நக்மா வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து சொல்லுவாள். ஆனால் ஆன்சர் தப்பாக இருக்கும். அப்போ வந்து பிரபுதேவா சொல்லுவார். அந்த மாதிரி தான் அங்கே 9ன்னு இருக்கும், இங்கே 7 கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஈரிலக்க என்னென்னது டபுள் டிஜிட், அதாவது 2 டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. 2 டிஜிட் நம்பர்னால் எது வரைக்கும், எதுலேருந்து எது வரைக்கும் 2 டிஜிட் நம்பருங்கிறது? இது பாருங்கள், ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கையை காண்க. அப்போ ஈரிலக்க எண்ணெய் எதுலேருந்துப்பா வரும்? நமக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 10லேருந்து 99 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். 10லேருந்து 99 வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10லேருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை 7 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், 7 என்ற எண்ணினுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம என்னென்ன வரும்? 1 17, 27, 37, 47, 57, 67. அடுத்து நம்ம என்ன போடுவோம்? நம்ம எப்பயும் போல் எப்படி போடுவோம்? இங்கே அடுத்து எழுதுகிற பாருங்கள், 67க்கு அப்புறம் என்ன போடுவோம்? நம்ம 77, 87, 97 இதோட முடிச்சிடும்ல. அதில் அந்த படத்துலேயும் நக்மா அப்படி தான் சொல்லியிருப்பான். 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97ன்ட்டு. ஆனால் பிரபுதேவா சொல்லுவார் கிடையாது அப்படின்ட்டு. 67க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? 70 வருமா? 70லேயும் 7 இருக்குல்ல. அடுத்து 71, 72, இதுலேயும் 7 வருது பாருங்கள். 73, 74, 75, 76, 77, 78, 79 இதுக்குள்ளேயும் 7 வருது. அதுக்கப்புறம் 87, 97. பார்த்தீங்களா? இதை தான் பிரபுதேவா சொல்லி நக்மா வந்து கிண்டல் பண்ண வச்சு அது மூலமாக லவ் வரும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. செஞ்சு ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? மொத்தம் எத்தனை 7 இருக்குன்னு இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்கே பாருங்கள், இதில் 2 7 இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். எத்தனை 7 இருக்குது? 2 7 இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதில் எனக்கு கவுண்ட் மறந்துட்டுனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 2 15 16 17 18 19. எப்படி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரி, நான் தான் கவுண்ட் தப்பாக போட்டேன். 18 கரெக்டாக? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ 18. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 இது கவனிக்க மாட்டீங்க. ஒன்று 70க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 70 71ங்கிறது பொண்ணுங்கிறது கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்படியே கவனித்தாலும் 77ல் 2 7 வருதுங்கிறது நுனிப்பாக கவனிக்கணும். அப்போ 2 கவுண்ட் பண்ணிக்கணும் நம்ம. கிளியரா? புரிஞ்சுங்களா? அது ஓகேவா? சாதாரண ஒரு ரீசன் எக்ஸாம் தான். பட் கொஞ்சம் நுண்ணிப்பாக போட்டால் தான், இல்லை அவசரத்தில் தப்பாக போட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 5th சம். ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ நம்ம 2 வருஷத்துக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகே, நீங்களே போடுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே போட்டு ஆன்சர் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. 8000 2 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த 10%, ஏன்னா தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் தானே. அப்போ 10%னா அப்படியே போட வேண்டியதான். எதுவுமே பண்ண தேவையில்ல. 10% என்னது? 10/100 தானே. அப்படியே போடுங்க, வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. 10/100 2 தடவை போடுங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். மீதி என்னது நமக்கு? 80. 80 முடிஞ்சு போச்சா? சிம்பிள். 10% அப்படியே போட வேண்டியதான். எதுவுமே கூட்டி போடுறது எதுவுமே பண்ண வேணாம். 10% எப்படி போடுவோம்? 10/100 அப்படியே தானே போடுவோம். அப்படியே போடுங்க. வேறு என்ன ஒரு வித்தியாசமும் பண்ணக்கூடாது. அதான் சொல்லுங்க, வித்தியாசம். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படியே தூக்கி போட வேண்டியதான். அப்படிங்கமா ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் என்னது? நமக்கு 80. இதே சம்மு நமக்கு 3 வருஷத்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதே சம்மு நமக்கு 3 இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணணும்? நம்ம 8000 இன்ட்டு 10% என்னது? 10/100 இன்ட்டு 10/100. 2 வருஷத்துக்கு இப்படி போடுவோம். 3ஆம் வருஷத்துக்கு என்ன பண்ணோம்? பெருக்கல். இந்த 10ஓட நம்ம என்ன பண்ணோம்? 300 கூட்டிக்கணும். அப்போ 310/100 அவ்வளோதான். இது 3 வருஷத்துக்கு. எல்லா ஜீரோயும் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ 8 × 31 என்ன ஆன்சரோ அது ஆன்சர். ஓகேங்களா? 8 × 31 1 8 3 8 24 1 1 8 3 8 24 248. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். 3 இயர்ஸ்னால் என்ன பண்ணணும்? கடைசியாக 300 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். 310ன்னு எடுத்துக்கணும். 10/100க்கு பதிலாக 310/100ன்னு எடுத்துக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்த நம்ம 5 சம்
இதில் பார்த்து 5 சம்மு பாருங்கள், எல்லாமே வித்தியாசமானது தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு சம்மு கொஞ்சம் எப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்து கேட்டாலும் நம்ம போட தெரிஞ்சுக்கணும். ஒரு நாற்காலி செய்கிறதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி 22 நாற்காலிக்கு 2 22 பெருக்கல் 22 போட்டால் முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரியும் கேட்பாங்க, கொஞ்சம் மைண்டு கால்குலேஷன் படி. இது வந்து உண்மை அப்படிங்கிறது என்னது, கன்ஃபார்மாக உண்மை தெரிஞ்ச இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் உண்மை கிடையாது. இப்போ 2 பேர் பசங்க பொண்ணுங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு 2 லவ்வராக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் யூகிப்பு. உங்களோட யூகிப்புக்கெல்லாம் வந்து உண்மை கிடையாது. அவங்க பிரதர் சிஸ்டராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நம்மளோட யூகிப்பு வந்து உண்மைங்கிறது ஆகிடாது, ஓகேங்களா? அது இருக்கலாம் அப்படிங்கிறது தான், அது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சமூக கேட்கும்போது நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பிளட் ரிலேஷனில் இந்த மாதிரியும் கேட்பாங்க, கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து ரீசனிங் சம் தான், பட் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணும். 7ங்கும் போது எங்கெங்கெல்லாம் 7 வருது அப்படின்னு. ஏன்னா சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த தனிவெடி கூட்டு வட்டிக்கு நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. வீடியோ நம்பர் 46 முடிஞ்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணா. தேங்க்யூ.